கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளாருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான திக்ரை பார்க்க போறோம். நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள்னு சொல்லி மாத்தி மாத்தி இருந்து கொண்டே இருக்குது. அதுலயும் ஒவ்வொரு நாளும் பார்த்தா நமக்கு ஏராளமான சலிப்புகள் ஏற்படுது. எவ்வளவோ வேலை செய்யறோம், நமக்கு டயர்ட் ஆகுது, உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கே வெறுத்து போகுது. என்ன ஒரு வாழ்க்கை, நாம இதே தான் செஞ்சுட்டு இருக்கோம், மாத்தி மாத்தி பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நல்ல சந்தோஷமா வாழ்றாங்களே, நல்ல சௌரியமா வாழ்றாங்களே, அவங்கள மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியலைங்கிற கவலை எல்லாம் நமக்குள்ள இருக்குது. அது அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா இது தீர்வாக உங்களுக்கு அமையும். ஒரு முறை பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கையில புண்ணு ஏற்பட்டு ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு போர் வந்துருந்துச்சு. அப்ப போர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இவங்கதான் பெண்கள் மருத்துவம்ல செய்துட்டு இருப்பாங்க. அதன் காரணமாக அவர்களுக்கும் கையில காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தின் காரணமாக அவர்களால வீட்டு வேலையே செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய கணவரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க உங்களுடைய தந்தையான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு அடிமையை வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவர்கள் ஒரு அடிமையை அவங்கள நீங்க ஒரு வேலைக்கு ஆளா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கஷ்டம் போகும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த புண்ணின் காரணமாக வேலை செய்ய முடியாம உடல் ரீதியாகவும் கஷ்டம் ஏற்பட்டு மன ரீதியான வேதனைகள் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த சமயத்துலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னனுமே என்ன பண்றாங்க, அவங்க தந்தையை நோக்கி போறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துலதான் இவங்க போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த நேரத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல, இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய தந்தை வந்தவுடன் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே என்ன பண்றாங்க, உங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதை சொல்றாங்க. சொன்னனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு நேரத்தில் மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. பாசமான ஒரு தந்தையாக போய் நடந்ததை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படி எனக்கு புண் ஏற்பட்டு ரொம்ப சிரமத்துல இருக்கு, எனக்கு ஒரு அடிமை கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு அடிமையை கொடுப்பதை விடவும் சிறந்த ஒன்றை கற்றுத்தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை நீங்க ஓதுனாவே போதும், உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து சேவை செய்தால் உங்களுக்கு எப்படி ஒரு நிம்மதி இருக்குமோ அதை விட ஒரு நிம்மதி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கிடைக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், துன்பத்துல, துயரத்துல, சோதனைகள்ல இருந்தாலும் கூட நம்ம இதை ஓதி விட்டு நைட்டு படுத்தோம்னா காலையில் எந்திரிக்கும் போது அந்த நாளுடைய பொழுதே பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமாமா. நமக்கு நைட்டு வரையும் அந்த கஷ்டம், அந்த முதல் நாளுடைய வேலையுடைய பழு இருக்கும், அந்த கஷ்டமெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஆண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்குமே படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அப்படியே உடம்புல டயர்டா இருக்கும். அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும்பாங்க. ஆண்கள் அப்படிதான், வீட்டுல பெண்களும் நிறைய வேலைகள்லாம் செஞ்சு டயர்டாலாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி உடல் ரீதியான இருக்கக்கூடிய எல்லா வித சோர்வும், அது இல்லாம அவர்களுடைய கவலைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே போக்கக்கூடியதாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா திக்ரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அடிமையை கொடுப்பதை விட திக்ரு சிறந்ததுன்னு சொன்னனால அடிமை வேண்டாம்னு சொல்லி திக்ரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இப்போது தொழுகைக்கு பின்னாடி வளமையாக ஓதுறமே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த திக்ரு தான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை மூன்றையும் நீங்க 34 முறை ஓதுங்க அப்படிங்கறதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால நீங்க இரவு தூங்கும் போது அந்த திக்ரை தினமும் வளமையாக ஓதி விட்டு படுங்க. மூன்றையும் சேர்த்து 100 முறை ஓதினாவே போதும். நம்ம காலையில எந்திரிக்கும் போதே நம்மளுடைய கஷ்டங்களுக்கான விடிவு காலம் பிறக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த திக்ரை நம்ம 10 முறை ஓதினாவே நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் சொல்லி சஹீஹான அறிவிப்புல சொல்லப்பட்டுள்ள திக்ரு தான் இந்த மூன்றுமே. அப்படி இருக்கும்போது ஏராளமான சிறப்புகள் இந்த திக்ருகளுக்கு இருக்கு. அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தை விட மிகவும் பிடித்த திக்ருன்னு சொல்லி இது சொல்லப்பட்டுள்ளது. பல சிறப்புகள் இருந்தாலும் நம்முடைய கவலைகள், கஷ்டம், துன்பம், துயரங்களை, வலிகளை, நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நபி அவர்கள் நமக்கு இரவு நேரத்துல ஓதும் போது இதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல 3 குல் சூராவையுமே 3 முறை ஓதுவாங்க. அந்த 3 எல்லாவற்றுக்குமே ஒரு மனிதனுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மரணம் அடைந்தா கூட அது நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்தோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு அதை கொண்டே எல்லா விஷயத்துக்குமே போதுமானதுன்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதையும் நீங்க இரவு தூங்கும் போது 3 முறை ஓதி மேல்கள்ல ஊதி தடவிக்கொள்ளுங்க. இது நபியின் சுன்னத்தாக இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா அது எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறதும் அதனுடைய அருமை என்ன அப்படிங்கிறதும் தெரியாம நம்ம விட்டுறோம். ஆனா இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே நாள் பட நமக்கு போக்கக்கூடியதாக இருக்குது. நைட் இதை ஓதிட்டு நம்ம தூங்கும் போது காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் கரைந்து போகுது. சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம வளமையாக ஓதுறோம். இப்ப கையோடு கேட்ட நேரத்திலேயே இந்த மூன்றையும் நம்ம என்ன பண்ணலாம், 34 முறை ஓதி விட்டு போலாம்.
என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. எப்போது கேட்டாலும் அமல்களை கையோடு செய்யக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொண்டோம்னா அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், 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 சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கையோட 3 குல் சூராவையும் மோதிக்கோங்க 3 முறை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரி வஸ்வாசில் ஹன்னாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரி வஸ்வாசில் ஹன்னாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரி வஸ்வாசில் ஹன்னாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் ஃபலக், மின் ஷர்ரி மா ஹலக், வமின் ஷர்ரின் காசிகின் இதா வகப, வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகது, வமின் ஷர்ரின் ஹாசிதின் இதா அஷது. குல் அஊது பிரப்பின் ஃபலக், மின் ஷர்ரி மா ஹலக், வமின் ஷர்ரின் காசிகின் இதா வகப, வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகது, வமின் ஷர்ரின் ஹாசிதின் இதா அஷது. குல் அஊது பிரப்பின் ஃபலக்,
மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரின் காசிக்கின் இதா வக்கவு வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகது வமின் ஷர்ரின் ஹாஷிதின் இதா அசது.